நியூ ஜெர்சி அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்தும் அதில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்தும் நியூ ஜெர்சி கவுண்டியின் ஜனநாயக கட்சி தலைவர் சிவராமன் அன்பரசனுடன் நம் செய்தியாளர் ராதா ரகுநாதன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பணக்காரங்களுக்கு ரொம்ப மேலும் பணம் கிடைக்கிற மாதிரி உள்ள கருத்துக்கள் தான் அவர் பாலிசியில் கொண்டு வராரு. அதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஹில்லரி கிளின்டன் சொல்கிறாங்க, $2.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைச்சதுனாக்க உங்கள் இன்கம் டேக்ஸ், அதாவது இந்த மாதிரி டாக்ஸஸ் ஒன்றும் மேலே போகாது அப்படின்னு, வருமான வரி மேலே போகாது. ஆனால் ட்ரம்ப் சைடில் பார்த்தீங்கன்னாக்க அவர் டாக்ஸ் எல்லாத்துக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது பணக்காரங்களுக்கு ரொம்பவும் பணம் சேர்கிற மாதிரி அந்த வருமான வரி குறைஞ்சிடும். அதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதாவது சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது இந்த சமூக பாதுகாப்பு நிதி அப்படின்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில். அது அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் எவ்ரிபடி, அதெல்லாம் ஹில்லரி கிளின்டனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியாக உள்ள கருத்துக்கள். ஆனால் ட்ரம்ப்புக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டார். அவருடைய இந்த தேர்தலில் அவருடைய முக்கியமான கருத்துக்கள் என்னென்னா, இம்மிக்ரேஷன், டைட்டனிங் த இம்மிக்ரேஷன், வெளிநாட்டு மக்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒயிட் சுப்ரீமசி கருத்துக்களை அவர் கொண்டு வந்துட்டார். அதனால தான் இவ்வளவு தூரம் அவர் வர முடிஞ்சுது. ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, இது ப்ரைமரின்ட்டு ஒரு சீசனில் அவர் 16 பேர், நிறைய கவர்னர்ஸு, செனட்டர்ஸு, பிரெயின் சர்ஜன், அவங்களையெல்லாம் அவர் பீட் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு ஒயிட் சுப்ரீமசி வச்சு அந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு வந்துட்டார். ட்ரம்ப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் இப்போ நியூ ஜெர்சியில் ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கு நிறைய பணம் திரட்டினாங்க. ஹிந்து கோயலிஷன், ரிப்பப்ளிக்கன் ஹிந்து கோயலிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை பண்ணாங்க. இந்த ட்ரம்ப்புக்கு இவ்வளோ பெருமளவு ஆதரவு இந்தியன் அமெரிக்கர்களோட ஆதரவு ட்ரம்ப்புக்கு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது ஜஸ்ட் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்? ஆமாம், இது அமெரிக்காவில் யூ கேன் பார்ட்டிசிபேட் அட் எனி லெவல். நீங்கள் இந்த ஹிந்து கோயலிஷன் ஃபார் ட்ரம்ப், நான் அது படித்தேன், பேப்பரில் வந்தது. அது ஒரு சிகாகோவிலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி ட்ரம்ப்புக்கு கொடுத்தாரு. ஆனால் அது எகெயின் சொன்ன மாதிரி பெரிய முதலாளிகள் சமுதாயம் மாதிரி அவங்க பண்ணாங்க, நிறைய கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் முன்னாடி இந்த ப்ரைமரி தொடங்கும் போது நிறைய இந்தியன்ஸ் ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரே ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிஸ்னஸ் மேன், ஆனால் அவர் ரொம்ப நல்லா நாட்டை கொண்டு வருவார் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ப்ரைமரி ப்ராசஸ் முடிஞ்சு இந்த டேப்ஸ், அவருடைய பொசிஷன்ஸை, அவருடைய டெம்பரமெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸே மாறிட்டாங்க. இப்போ ஹீ ஷுட் நெவர் பி பிரசிடென்ட் அப்படின்ட்டு அவங்களே மாறிட்டாங்க. அதனால் நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போடும்போது நிறைய பேர் ஹில்லரிக்கு தான் போடுவாங்கன்ட்டு எனக்கு தெரியுது.